Good morning, students. This is Jayantimus from Social Department. Today we are going to see about the history lesson 4, the world after World War II. Okay. In this lesson, the learning objectives are Communist Revolution in China, Cold War and the Non-Aligned Movement, Korean War and the Cuban Missile Crisis, Arab-Israeli Wars and Vietnam War, European Economic Community and Economic Union, Fall of Berlin Wall and the end of Cold War era. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஹிஸ்ட்ரியில் 4th லெசன், இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சீனாவின் பொது உடைமை புரட்சி, பனிப்போர், அணிசேரா இயக்கம், கொரியன் வார், கியூபாவோட ஏவுகணை சிக்கல், இஸ்ரேலியாவில் நடந்த போர், வியட்நாமில் நடந்த போர் அண்டு ஐரோப்பிய பொருளாதார குழுமம் அண்டு ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு, பெர்லின் சுவர் வீழ்ச்சியும் பனிப்போர் யுக முடிவும் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் திஸ் லெசன் ஃபர்ஸ்ட் we are going to see about the introduction. In the aftermath of Second World War, a new era began. It was the beginning of the decline of European colonial empires and the independence of colonies in Asia and Africa. If the effects of World War I led to the communist revolution of Russia, the Second World War played a big part in the communist revolution in China. The emergence of the US and the USSR as superpowers resulted in the division of the world into two antagonistic blocs. A Cold War situation triggered deadly conflicts in Korea, Cuba, Vietnam and West Asia. Under the Marshall Plan for reconstruction of the war revived Europe, the US won the trust of the great powers in Europe. Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggles of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. The non-aligned movement played a limited role in containing the conflict between the two power blocs. In a bid to wriggle out of US control, European countries started the European movement in the form of Council of Europe. This developed into the European Common Market and finally into what is today the European Union. The Cold War period ended with the fall of Berlin Wall. இதில் நம்ம இந்த லெசனில் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு புதிய காலமே உருவாச்சுன்னு சொல்லலாம். இந்த காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசோட வீழ்ச்சியையும் ஏஷியா ஆப்பிரிக்கா காலனியோட ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளோட சுதந்திரத்தையும் துவக்கமாக வச்சுருந்துச்சு. முதலாம் உலகப்போர் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்திங்கன்னா சீனாவில் ஒரு புரட்சி ஏற்பட காரணமாக இருந்துச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோஷலிச நாடும் வல்லரசுகளாக உருவானதோட அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்துருவங்களாக பிரிஞ்சு நின்றுச்சு. இந்த பின்னணியில் உருவான பனிப்போர் கொரியா, கியூபா, வியட்நாம், வெஸ்ட் ஏஷியா இந்த பகுதியிலெல்லாம் ரொம்ப கடுமையான போர்கள் நடக்க வழிவகுத்துச்சு. ஐரோப்பாவில் மறுசீரமைப்பை முன்னிறுத்திய மார்ஷல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவின் நம்பிக்கையை ஜெயிச்சிச்சு. சோவியத் ரஷ்யாவோ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளோட விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளிச்சது. அதன் மூலமாக அந்நாடுகளோட நல்லெண்ணத்தை வாங்குச்சு. அணிசேரா நாடுகளின் அமைப்பு இரு வல்லரசுகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை தன்னோட கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்கு கொடுத்தது. அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு குழுமத்தை இயக்க வடிவில் முன்னெடுத்து சென்றுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா ஐரோப்பிய பொதுச்சந்தை என்று மாற்றம் கொண்டு இப்போதுள்ள ஐக்கிய ஐரோப்பாவாக உருப்பெற்றது. பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோட பனிப்போர் காலம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த லெசனில் நம்ம 4.1 பார்க்க போகிறோம், சைனீஸ் ரெவல்யூஷன், தட் மீன்ஸ் சீன புரட்சி. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சைனா இன் த ப்ரீ வார் பீரியட், அதாவது போருக்கு முன்பான சீனா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இன் இட்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி, சைனீஸ் சிவிலைசேஷன் வாஸ் மோர் அட்வான்ஸ்டு தேன் தட் ஆஃப் ஈரோப், பட் பை த எண்ட் ஆஃப் த 19th century, its process had halted. The Manchus, the ruling dynasty, had governed China since about 1650. The entire administration system was in the hands a bureaucracy of scholar officials called mandarins who came from the landed gentry. The mass of peasant population was poverty stricken. They suffered from
high rents, high taxes, and shortage of land. There was very little industry, though some railways and engineering works had been built. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போருக்கு முன்னாடி இருந்த சைனா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய நீளமான வரலாற்றை கொண்ட சைனா பார்த்திங்கன்னா, அந்த சைனாவோட நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா அதனோட வளர்ச்சி அப்படியே ஹால்ட் ஆயிடுச்சு. ஹால்ட்னா தேங்கி நின்றுச்சு. அதன் அரசர்கள் பார்த்திங்கன்னா மஞ்சுக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஆட்சி அதிகாரமானது ரொம்ப ஞானம் கொண்ட அதிகாரிகளாக கருதப்பட்ட மேண்டரின்ஸ் அப்படிங்கிற அந்த நில உடைமையாளர்களோட பக்கம்தான் இருந்துச்சு. சாதாரண விவசாயிகள் அதிகமாக வரி விதித்ததாலும், மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும், குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானாங்க. அதனால் வறுமையின் பிடியில் ரொம்ப சிக்கி தவிச்சாங்க. சில இரும்பு பாத பணிகளையும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாகலை. And discontent with the political and economic system resulted in a number of peasant uprisings. The Taiping Rebellion was the major rebellion. In the two Opium Wars of 1832 and 1848, China was defeated and was compelled to open its port to Western powers. The opening of China to Western imperialism led to economic exploitation and the impoverishment of the Chinese people. அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செஞ்சது. டைப்பிங் கழகம் இங்கு ஒரு முக்கிய எழுச்சியாக கருதப்பட்டுச்சு. 20 மில்லியன் பீப்புள் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சீன அரசு அதிருப்தியை சம்பாதிச்சு கொண்டிருந்த அதே டைமில் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வெளிநாட்டு வியாபாரத்துக்கு திறந்துவிட ஐரோப்பிய நாடுகள் பார்த்திங்கன்னா நிர்பந்தித்து கடும் நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. இதனால் 1832லேயும் 1848லேயும் நடந்த அபினி போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன்முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன்னோட துறைமுகங்களை திறந்து விட்டுச்சு. இந்த முடிவால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்துச்சு. The European presence produced a profound hatred of foreigners. This combined with military defeat led to more pressing demands for reform from the Western educated intellectuals. In 1898, the young emperor initiated a series of reforms known as 100 Days of Reform. But these reforms aroused tremendous opposition from the powerful conservatives and the Dowager Empress Zhu He. She imprisoned the emperor and reversed the reforms. அண்ட் யூரோப்பியன்ஸ் வந்ததுனால வெளிநாட்டு மீது ரொம்ப கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டுச்சு. கல்வியறிவு ரொம்ப பெற்ற அந்த சிறுபான்மை கூட்டம் ஒன்றன் வழிகாட்டுதலினால சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவங்கினாங்க. இந்த சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்து அரசின் பாதுகாவலராக திகழ்ந்த பேரரசியான சூசியிடமிருந்து கடும் எதிர்ப்பு பார்த்திங்கன்னா கிளப்பி விட்டுச்சு. பேரரசியார் பேரரசரை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களையும் வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. ஆற்றல் இழந்த பலவீனமாக இருந்த மஞ்சு அரசு முதல் உலக போருக்கு முந்தைய 2 வருஷங்கள் வரை ஆட்சி செஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு த சைனீஸ் ரெவல்யூஷன் இன் 1911. The disintegration of the Manchu dynasty began with the death of the Dowager Empress in 1908. The new emperor was 2 years old and the provincial governors began to assert their independence. In October 1911, the local army mutinied and the revolt spread. Provincial governors removed the Manchu garrisons and proclaimed their independence. Already there were a few middle-class leaders. Dr. Sun Yat-sen was one among them. On hearing the news of the rising in the newspaper in the United States, Sun Yat-sen arrived in Shanghai and was immediately elected provincial president of the new Chinese Republic. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னம்னா 1911 நடந்த சீன புரட்சி. மஞ்சு வம்சத்தோட சிதைவு 1908ஆம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா பேரரசின் பாதுகாவலராக இருந்த பேரரசியார் தவேகரோட மரணத்தோடு ஸ்டார்ட் ஆச்சு. புதிய பேரரசர் 2 வயசே இருந்ததுனால மாகாண ஆளுநர்கள்லாம் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில்
பரவிச்சு. மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்களோட சுதந்திரத்தை பிரகடனப்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்தில் இருந்த சில தலைவர்கள் உருவாகினாங்க. அவர்களில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சன் யாட் சென்னும் ஒருத்தர். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்கா நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் சன் யாட் சென் ஷாங்காய் நகரை வந்து அங்கே அவர் வந்து சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மஞ்சு அரசின் நிர்வாகத்தில் முன்பு அமைச்சராக பணியாற்றிய யுவாங் ஷீகே வட பகுதி நவீன இராணுவத்தோட முழு கட்டுப்பாட்டையும் தன்னோட வச்சுருந்தார். அவர் சிறு வயது பேரரசர் பதவியேற காரணமாக இருந்தவர்களை வலியுறுத்தி பேரரசரை பதவியை விட்டு விலகணும் அப்படிங்கிற முயற்சியில் வெற்றியும் பெற்றார். அங்கு ஒரு குடியரசும் ஏற்படுத்தப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு யுவாங் ஷியாகாய் அண்ட் ஆஃப்டர். The unity of China under Yuan Shikai lasted for 4 years. On his death in 1916, a new president was appointed for the next 12 years, but the government was central only in name. Next நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா யுவாங் ஷீகே அண்ட் அவருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு. யுவாங் ஷீகே கீழே பார்த்திங்கன்னா சீனா 4 வருடம் ஒருமைப்பாட்டுடன் இருந்துச்சு. ஆனால் யுவான் ஜனநாயகத்துக்கும் குடியரசுக்கும் எதிரானவர் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சு. கோமிங்டாங் கட்சி நசுக்கப்பட்டுச்சு. யுவாங் மஞ்சூரியா மீதும் ஷாண்டோங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை நிறுவ உடன்பட்டுச்சு. தேசியவாதிகளின் பார்வையில் அவரது செல்வாக்கை சரித்துச்சு. 1916 பார்த்திங்கன்னா அவரோட மரணத்துக்கு பின்னாடி 12 ஆண்டுகளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசு பெயரளவில் மட்டுமே நடுவன் தன்மையை கொண்டிருந்துச்சு. இது போன்ற கட்டுப்பாடு தளர்ந்த சூழலில் சீனா கடற்கரை நகரங்களான ஷாங்காயும் கேண்டனும் நடுவில் சன் யாட் சென் செயல்பட்டு கொண்டிருந்த போது அதே டைமில் வடக்கு சீனாவில் மார்க்சிய கொள்கை செல்வாக்கு பெற துவங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, சீன பொது உடைமை கட்சி. வித் த ரெவல்யூஷன் அண்ட் த பிரேக்கப் ஆஃப் த வேர்ல்டு சொசைட்டி, கன்ஃபியூஷியன் thought was generally sidelined, and after the Russian Revolution of 1917, the ideas of Marx and Lenin became popular among intellectuals. In 1918, a society for the study of Marxism was formed in Peking University. Among the students who attended was Mao Zedong. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீன பொது உடைமை கட்சி. புரட்சிக்கு அதோடு இணைந்து சீனாவில் பழமைவாதிகளோட வீழ்ச்சிக்கும் பின்னர் கன்ஃபியூஷியத்தின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு 1917 ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோட மார்க்கஸ் லெனின் போன்றவர்கள் சிந்தனையை வலுப்பெற ஆரம்பிச்சது. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918 பீக்கிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் மா சேதுங்கும் ஒருத்தர். இதுக்கிடையில் சன் யாட் சென் ரஷ்யா ஆதரவை பெற மாஸ்கோவுக்கு ஷாங்காய் ஷேக்கை அனுப்புகிறாரு. ரஷ்யர்கள் சீனாவுக்கு மைக்கேல் போராடினை அனுப்புகிறாங்க. அவர் கோமிங்டனை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி அதை பிரபலமான கட்சியாக மாற்றியதோடு புரட்சி படையை உருவாக்கவும் உதவி புரிஞ்சார். கேனன் நகரில் வம்போவா இராணுவ மையம் அமைக்கப்பட்டு அதில் ரஷ்ய அதிகாரிகள் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டாங்க. அதன் முதன் இயக்குனராக ஷாங்காய் ஷேக் பொறுப்பில் இருந்தார். சீன பொது உடைமை கட்சிக்கும் கோமிங்டானுடைய ஏற்பட்ட கூட்டணிக்கு காரணமாக சூயன் லாய் அரசியல் செயல்பாடுகளை அதுக்குள்ளார இருந்த பொறுப்பை அவரே ஏற்றுக்கிட்டு வழி நடத்தினார் அப்படிங்கிறது தான் சீன பொது உடைமை கட்சி. இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மா சேதுங் யார் அப்படின்னா தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹனான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் மா சேதுங் பிறக்கிறாரு. அவரது தந்தை பெயர் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் மஞ்சுக்கள் ஆட்சிக்கு ஆதரவளித்தவர். சரியா, ரீடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்த அவருக்கு மா சேதுங் தன்னோட திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடிச்சார். அதே இயரில் சீனாவில் புரட்சி வந்துச்சு. புரட்சி படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்றாரு. அங்கிருந்து நகர்ந்து பீக்கிங் நகரை சென்று சேர்ந்த அவர் பீக்கிங் பல்கலைக்கழக நூலகத்தில் உதவி நூலகராக பணியில் சேர்றார். அதிலிருந்து ஓராண்டுக்கு பின் ஹனான் பார்த்திங்கன்னா அந்த சிட்டியை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கி அவர் ஒரு முழு பொது உடைமையாக மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னம்னா குமிங்டாங் அண்ட் ஷாங்காய் ஷேக். கோமிங்டாங்கும் ஷாங்காய் ஷேக்கும். After the death of Sun Yat-sen, the leader of the Kuomintang was Chiang Kai-shek, while the Communist Party was under Mao Zedong and Zhou Enlai. As an avowed critic of communists, Chiang Kai removed
all of them from important positions in the party. The communists increased their influence among the workers and peasants and obtained recruits for their army. The Kuomintang represented the interest of the landlords and capitals. In 1928, he was successful in capturing Peking. Once again, there was a central government in China. கோமிங்டாங்கும் ஷாங்காய் ஷேக்கும் சன்யாட்சன் இறந்த பின்னாடி கோமிங்டாங்கை பொது உடைமை வரையறைக்குள்ளே அமைக்க விரும்பிய போதும் அதனை முழுவதுமாக பொது உடைமை கோட்பாடுகளால் நிரப்பப்படலை. கோமிங்டாங்கின் தலைவராக ஷாங்காய் ஷேக் பொது உடைமை கட்சியின் தலைவர்களாக சூயன்லாயும் மாசே துங்கும் விளங்கினாங்க. பொது உடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷாங்காய் தன்னோட கட்சிக்குள்ளே இருந்த பொது உடைமைவாதிகளை முக்கிய பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறாரு. பொது உடைமைவாதிகளின் செல்வாக்கு பெருக தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்துக்கோட பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டுச்சு. 1928 பார்த்திங்கன்னா பீக்கிங் நகரை கேப்சர் பண்ணுறாங்க. மீண்டும் சீனாவில் ஒரு நடுவண் அரசை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் மா as organizer of peasants. Ma had understood that the Kuomintang grip on the towns was very strong, so he concentrated his energies on organizing the peasantry. A few hundred communists led by Ma retreated into the wild mountains. Here they stayed for the next 7 years. As the army of Ma was gradually growing, the Kuomintang was unable to penetrate the mountains. The campaign against the communists was distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan and also the attacks from warlords. Next நம்ம பார்க்க போகிறது விவசாயிகளை வழிநடத்திய மாவோ. சரியா, கோமின்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீதும் கடுமையாக இருந்ததை மாவோ உணர்றாரு. அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறாரு. கோமின்டாங்குக்கும் பொது உடைமை கட்சிக்கு இடையே நிலவிய உறவு முறிஞ்சதும் மாவோவின் தலைமையில் சில 100 விவசாயிகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் ஒரு 7 years பதுங்கியிருக்காங்க. கோமின்டாங்கால் காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதே வேளையில் மாவோவின் படை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. இவங்களை அழித்தொழிக்கிற முயற்சியின் போது தான் ஷாங்காய் ஷேக்கு ஜப்பானிட்டிருந்து வேறு சில போர்ப்பட தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைஞ்சிருந்துச்சு. Next, the Long March 1934. As Chiang Kai-shek had built a circle for fortified posts around the communist positions, Mao wanted to move out the Hunan for safer territory. By 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. In 1934, the Communist army of about 1 lakh set out of the Long March. This march became legendary. Of the 1 lakh who set out, only 20,000 finally reached northern Chennai late in 1935 after crossing nearly 6,000 miles. They were soon joined by other communist armies. By 1937, Mao had become the leader of over 10 million people. நெக்ஸ்ட்டு 1934 நடந்த நீண்ட பயணம், தட் மீன்ஸ் லாங் மார்ச். ஷாங்காய் ஷேக் பொது உடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல நிலைகளை உருவாக்கியிருந்தார். மாவோவும் ஹனான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினச்சார். கிட்டத்தட்ட 1933 பார்த்திங்கன்னா சீன பொது உடைமை கட்சியின் மீது முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் வந்து சேர்ந்துச்சு. ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொது உடைமைவாதிகள் இராணுவத்தினர் 1934 கிளம்புனாங்க. அந்த பயணம் ஒரு சகாப்தமாக மாறுச்சு. இந்த பயணத்தில் பங்கு பெற்றவங்க தொடர்ச்சியாக கோமிங்டாங் படையினராலும் தனிப்பட்ட படைகளை கொண்ட தளபதிகளாலும் எதிர்ப்புணர்வு மிக்க காட்டுவாசிகளாலும் கடு தொந்தரவுக்கு அச்சுறுத்தலுக்கும் ஆளானாங்க. இப்படி கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும்தான் 1935 பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து ஷேனி பகுதியை சென்றடைஞ்சாங்க. மேற்கொண்டு அவங்களால எந்த பொது உடைமைவாத படைகளையும் சேர்த்துக்க வைக்க முடியல. 1937 பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஜாப்பனீஸ் அக்ரிஷன். ஜப்பான் கண்டினியூ டு ஆக்குபை நார்த் சைனீஸ் ப்ரொவின்ஸ் வைல் டெவலப்பிங் மஞ்சூரியா as a military base. Mao believed that Chiang Kai-shek was necessary for some time to hold together Kuomintang to fight the Japanese. As a consequence of this pragmatic policy, the attacks on the communists gradually stopped.
ஜப்பானிய ஆக்கிரமிப்பு தான் பார்க்க போகிறோம். கொரியா மீது ஜப்பான் கொண்ட மோகம் வலுவிழந்ததும் பின்தங்கிய சீனாவை ஆக்கிரமிக்க காரணமாக இருந்துச்சு. வடபுற சீனா பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்திக்கிச்சு. மாவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷாங்காய் ஷேக் தேவைன்னு அவர் கோமிங்டாங் மீது சிறிது காலத்துக்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் அப்படின்னு நினைச்சார். இத்தகைய நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொது உடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிஸ்ட் விக்டரி. With the surrender of the Japanese, both the Kuomintang and the communists sought to occupy the Japanese areas. And this race of Kuomintang was successful. The cities and the railways soon fell into their hands. Even the area around Peking was soon controlled by Chiang Kai-shek forces, largely because of military aid given by the USO. With the massive support provided by the USO, Kuomintang government controlled the administration, ports and communication system, but the soldiers, mainly drawn from the peasants, were disillusioned and discontented. Mao was keen in obtaining the support to the middle class, so he declared that what the communists wanted was the rule of the people, not the dictatorship of the proletariat. The end of the exploitation, not absolute equally. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா பொது உடைமைவாதிகளோட வெற்றி. ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945 பொது உடைமைவாதிகளும் கோமிண்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கிட்டு ஜப்பானோட பகுதிகளை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. இந்த போட்டியில் கோமிண்டாங் தான் வெற்றி பெற்றார். ஜப்பானிய நகரங்களும் இருப்பு பாதை போக்குவரத்தும் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷாங்காய் ஷேக்கின் படைகள் பீக்கிங்கை சுற்றி அமைத்திருந்த பகுதிகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனல்ஸ் பீப்புள்ஸ் காங்கிரஸ். இன் செப்டம்பர் 1949, before fighting had ended in the south of China, the People's Political Consultative Conference met in Peking. Consisting of over 650 delegates from the Communist Party and other left-wing organizations, the conference elected the Central Governing Council with Mao as its chairman. The establishment of the People's Republic of China under the leadership of Mao Zedong was the world-shaking event. And there were now two mighty communist powers in the world, the Soviet Union and the People's Republic of China. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேசிய மக்கள் காங்கிரஸ் பார்க்க போகிறோம். தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீக்கிங் நகரில் நடந்துச்சு. பொது உடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாடு நடுவண் ஆட்சி குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்க தலைவராக நியமிச்சது. இந்த குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செஞ்சிச்சு. இந்த குழு உள்ளாட்சி மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களை நடத்துவதன் மூலமாக தேசிய மக்கள் காங்கிரஸை உருவாக திட்டமிட்டுச்சு. 1954 செப்டம்பரில் கூடிய காங்கிரஸ் சீன அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது. மாசே துங்கோட தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சுது. உலகின் இரு பெரும் பொது உடைமை சக்திகளாக சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் உருவெடுத்துச்சு. லாஸ்ட்டாக denial of UNO membership. The United States refused to recognize the People's Republic of China for more than 2 decades. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். அமெரிக்க ஐக்கிய நாடு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்திருந்தது. அதற்கு மாறாக ஷாங்காய் ஷேக்கோட தைவான் அமெரிக்கா ஐக்கிய நாட்டின் நிர்பந்தத்தால் முன்னிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதோடு நம்ம 4.1 மட்டும் கம்ப்ளீட் ஆகுது லெசன் 4ல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.